சத்குருவே சரணம். சத்குரு ஞான வள்ளலை சரணம். என் அன்பின் தங்கமே, இதை கேட்கும் நிமிடத்திலே இன்று இரவே கேட்டுவிடு. நாளை நல்ல செய்தி, அதுவும் என் பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த விஷயத்தில் நல்ல செய்தியோடு வந்து இருக்கின்றேன். கஷ்டத்திலும் இந்த கணக்கம்பட்டியானே நீ இங்கு மனதோடு நினைத்து கொண்டே இருந்தாய். இவ்வளவுதான் கரும வினைகளை நீ அங்கு சூழ்ந்து கொண்டு இருக்கும் இந்த வேளையிலும் உன்னப்பன் உனக்காக வந்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லைதானே. உனக்கான வேலை உன்னை வந்தடையும் போது தடங்கல்கள் மட்டும்தான் உன்னை வந்து சேர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று நினைத்து கொண்டிருந்தாய். இதிலிருந்து நான் எப்படி மீளப் போகிறேன், இந்த விதியை நான் எப்படி வெல்லப் போகிறேன் என்று நீ அழுது தவித்திருந்தாய். என் தங்க பிள்ளையே, உன் விதியை வெல்லும் நேரம் வந்து விட்டது. உனக்கான வெற்றி செய்தியோடு தான் உன் விஷயம் இப்பொழுது உன்னை வந்தடைய போகிறது. எத்தனையோ விஷயத்திற்கெல்லாம் நீ அங்கு அழுது கொண்டிருந்தது போதும். சின்ன சின்ன விஷயத்தை நினைத்து நீ தவித்து கொண்டிருந்தது போதும். அத்தனையும் இனி வெற்றி பெற செய்வதற்கு உன்னப்பன் உன் கணக்கம்பட்டியான் உன்னை வந்து தான் சேரப் போகிறேன். வருவது வந்து விட்டு போகட்டும் என் தங்க பிள்ளையே. நீ இந்த அப்பனின் கையை பிடித்திருக்கின்றாய். இந்த அப்பனின் கைக்குள் தான் உன் கைகள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பட்சத்திலே உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு எப்பொழுதுமே கிடையாது. நீயே வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனாலும் உனக்கு தர வேண்டிய நல்லதை நான் தந்து தான் ஆவேன். உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயம் நடக்கத்தான் போகிறது. வருவதை நினைத்தும் இனி நடக்கப் போவதை நினைத்தும் நீ வருத்தப்பட்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்தே விட்டது. எவ்வளவு காலத்திற்குத்தான் நீ இப்படியே இருந்து கொண்டு இருப்பாய்? நான் உன் வினைகளை தீர்க்கத்தான் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றியுள்ள சூழ்நிலையில் உள்ளவர்கள் அங்கு ஏதாவது செய்து உன்னை தள்ளியே விட்டுவிடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என் பிள்ளைகள் நல்மனது தெரியாமல் நான் எப்படி இருப்பேன்? மற்றவர்களிடம் போய் நான் நல்லவன்தான் என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை புரிந்து கொண்டவர்களே தானாகவே வந்து சேரும் நேரமும் காலமும் வரத்தான் போகிறது. மறுபடியும் எதற்காக நீ அழுது தவித்து கொண்டே இருக்கின்றாய்? எதை கடந்துவிட்டு போக வேண்டுமோ அதை கடந்து ஆக வேண்டிய சூழ்நிலைக்கும் கட்டாயத்திற்கும் நாம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். என் பிள்ளையின் வாழ்க்கையில் இப்பொழுதும் அப்படித்தான் நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் படாத அவமானங்களே கிடையாது. ஏதோ ஒரு உயரத்திற்கு சென்று கொண்டு இருந்தோமே, இப்பொழுது தரையில் வீழ்ந்தே விட்டோமே என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாயா? என் பிள்ளையின் வாழ்க்கையில் வீழ்வது அங்கு நீயாக இருந்தாலும், ஆனால் தூக்கி விடுவதற்கு யாரும் வருவார்களோ என்று யோசிக்காதே. எந்த கம்பீரத்தோடு நீ வீழ்ந்தாயோ அதே கம்பீரத்தோடு எழுவதற்கான முயற்சியினைத்தான் நான் உனக்கு கொடுக்கப் போகிறேன். நீச்சல் தெரியவில்லை என்றவுடனே நான் நீச்சல் தான் கற்றுத்தருவேன் என் பிள்ளையே. அதற்கு மாறாக உன் கையை பிடித்து விட்டால் அதில் தற்காலிக தீர்வுதானே கிடைக்கும். மறுபடியும் நீ தண்ணீருக்குள் இருக்கும்போது நீச்சல் தெரிந்தால் மட்டும்தானே நீ கரையை வந்தடைய முடியும். அப்படித்தான் இப்பொழுது உன் சூழ்நிலைகள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கின்றது. போராட்டத்தின் களமாக நீ இருந்து கொண்டு இருக்கின்றாய். ஒவ்வொரு விஷயமும் என்ன நடக்கும் என்று பதற்றத்தோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். அந்த பதற்றத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உன் தடைகளை உடைத்தெறிந்து விட்டு வெளியேறி வா என்று தான் சொல்கிறேன். நீயோ நமக்கு நேரமோ விதியோ இப்படித்தான் விதிக்கப்பட்டு இருக்கின்றது, இதை மீறி நான் என்ன செய்ய முடியும், என்னால் என்ன பண்ண முடியும் என்று தானே நினைக்கின்றாய். யார் சொன்னது?
என் பிள்ளையின் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரே ஒரு குருவாக இந்த அப்பன் கணக்கம்பட்டியான் நான் திகழ்ந்து கொண்டு இருக்கும்போது உன் வாழ்க்கையை இங்கு வளமாக்க மாட்டேனா? கடைக்கோடி முக்கில் நின்று கொண்டு இருந்து நீ அங்கு கண்ணீர் வடித்து கொண்டு இருந்தாலும் இந்த அப்பன் அறியாமல் இருப்பேனா என? என் பிள்ளைகள் என் முன் வந்து கண்ணீர் வடித்தால்தான் தெரியும் என்று அவசியமே கிடையாது. நீ என்னை நினைத்து கொண்டு நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன் என்று மட்டும் சொல்லிப்பார். அந்த காரியம் உனக்கு முன்னதாகவே உனக்கென்று அங்கு விதிக்கப்பட்டிருக்கும். அப்படித்தான் நான் உனக்கான செயலை இங்கு செய்து கொண்டிருக்கின்றேன். வருவதும் போவதும் நினைத்து நீ அழுது கொண்டு இருந்தால் அழுகை மட்டும்தான் இங்கு மிச்சமாகிக் கொண்டு இருக்கும். நீ அழுவதனால் இங்கு என்ன நடக்கப் போகிறது? உன்னை விட்டு போனதெல்லாம் அப்படி வந்து விடுமா என? இல்லைதானே என் பிள்ளையே. அதனால் கடந்து போவோரும் போய்விட்டு போகட்டும், வருவோரும் வந்துவிட்டு போகட்டும். எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை என் பிள்ளைகளுக்கு நான் எப்பொழுதுமே கொடுத்திருக்கின்றேன். என்னை வணங்கும் என் தங்க பிள்ளைகள் மனதைரியத்தோடும் மன உறுதியோடும் துணிச்சலான முடிவையும் எடுக்கக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். என் வெற்றியை தடுப்பது யாரென்று தானே யோசிக்கிறாய்? முதலில் உன் நிலையை பற்றி நீ தெரிந்து கொள். நீ என்ன நினைக்கிறாய் என்பதை அறிந்து கொள். உனக்கான வெற்றி உன்னுள் இருந்து உனக்கான விஷயத்தை தடுப்பது யார் என்று யோசித்துப் பார். நாளை நாளை என்று நாட்களை கடத்தும் அந்த சோம்பேறித்தனமாக கூட இருக்கலாம். அப்படித்தான் நானும் சொல்கிறேன் என் பிள்ளையே. சில விஷயத்தை செய்ய வேண்டும் என்று துணிந்து விட்டால் அதற்கு நேரம் கிழமையெல்லாம் பார்த்துவிட்டு நீ கடந்து விடாதே. இன்று அதை செய்ய துவங்கும் போது இருக்கின்ற ஆற்றல் அதை நாளை செய்யும் போது இருக்காது. நீ இன்றே நினைத்து விட்டால் அதற்கான தைரியமும் வீரியமும் வேறாகத்தான் இருக்கும். அதனால்தான் நான் அப்படி சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். செய்கின்ற முயற்சியை தொடர்ந்து செய்து கொண்டு இரு. உன் முயற்சிக்கு நிச்சயமாக பலன் உண்டு. உன் கடின உழைப்புக்கு நிச்சயமாக பலன் உண்டு. இது எந்த விதியோ சதியோ மாற்றிக்கொள்ள முடியாது. உனக்கான வாழ்க்கையை உன் கையில் நான் பத்திரமாகவும் அழகாகவும் கொடுத்திருக்கின்றேன். நிச்சயமாக ஒவ்வொரு விஷயத்தையும் நீ பார்த்து பார்த்து செய்து அதில் என் ஆசையுடனும் என் அருளுடனும் நீ நன்றாகத்தான் இருக்கப் போகிறாய். வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று யோசிப்பதை விட எப்படியாயினும் அதை கடந்து என் அப்பனின் ஆசையோடு நான் நன்றாகத்தான் இருக்கப் போகிறேன் என்பதில் உறுதியும் தெளிவும் இருந்தாலே போதும். நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். இந்த அப்பன் எப்பொழுதும் உன்னோடு பயணித்துக் கொண்டு இருக்கின்றேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க்கை அழகாக மாறப்போகிறது உனக்காகவே. நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். வாழ்க வளமுடன்.